ஸ்ரீ காசி காண்டம் யாத்திரை பரிக்கிரமம் கௌரி யாத்திரை. இனிமேல் சந்திரனின் 3வது சந்திர நாளில் செய்யப்பட வேண்டிய சிறந்த கௌரி யாத்திரையை குறித்து நான் கூறுகிறேன். இது அனைத்து செல்வங்களையும் அருளும். கோப்ரேக்ஷத்தில் முழுமையாக நீராடிய ஒரு பக்தர் முக நிர்மாலிகாவிற்கு செல்வார். ஜேஷ்டவாபி குளத்தில் நீராடிய பின்னர் மனிதன் ஜேஷ்டா கௌரி தேவியை வணங்க வேண்டும். ஞானவாபி குளத்தில் நீர் சடங்குகளை செய்தவர்களால் சௌபாக்கிய கௌரி தேவியை வணங்க இயலும். பின்னர் அதே சடங்குகளை செய்த பின்னர் அவர் ஸ்ரீங்கார கௌரியை வணங்க வேண்டும். விசால கங்கையில் நீராடிய பின்னர் அவர் தேவி விசாலாட்சிக்கு செல்ல வேண்டும். லலிதா தீர்த்தத்தில் பரிந்துரைக்கப்பட்டபடி நீராடிய பின்னர் பக்தர் லலிதா தேவியை வணங்க வேண்டும். பவானி தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் அன்னை பவானி தேவியை ஒரு பக்தர் வணங்க வேண்டும். பின்னர் பிந்து தீர்த்தத்தின் நீரால் நீர் சடங்குகளை செய்த பக்தர்களால் மங்களத்தை வணங்க வேண்டும். அதன் பின்னர் செழிப்பை சீராக அதிகரிக்க அவர் அன்னை மகாலட்சுமிக்கு செல்ல வேண்டும். முக்தியை ஏற்படுத்தும் இந்த புனித தலத்தில் இந்த யாத்திரை மேற்கொள்வதன் மூலம் இங்கே அல்லது இனிமேல் எந்த மனிதனும் துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டான். கௌரி யாத்திரை பகுதி இனிதே நிறைவடைந்தது.